எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்து ஆவிக்கிட்ட சுடருக்கு இந்துக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்து கேட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஜீப்பில் வந்துட்டுருக்கப்போ கரெக்டாக ஒரு அதிகாரியோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன சார் 3,00,000 கேஷ் வந்துருச்சா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறப்ப, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும், மேற்கொண்டு என்ன கேட்டாலும் நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னப்போ, அந்த ஆளை வெளியில் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஜீப்பை கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல அந்த சைடு அனுப்பி விடு அப்படின்னு சொன்னோன்னா அனுப்பிவிட்றாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அவரையே ஓட சொல்லிடுறாங்க. அந்த ஆளை மனோகரி ஆளை ஓடிடுறாப்புல பயந்துக்கிட்டே ஓடிட்டு வர்றப்போ கரெக்டாக ஒரு கார் ஒன்று வந்துடுது. கார் வந்தோன்னே என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறப்போ, கார்லேருந்து மனோகரி கூலிங் கிளாஸ் போட்டு செம கெத்தாக வெளியில் வராங்க. வந்தோடனே, மேடம் நீங்கள் தான் என்ன இந்த மாதிரி பணம் வச்சிங்களா அப்படின்னோடனே, ஆமாம், நான் தான் உன்னை தப்பிக்க வச்சேன் அப்படின்னோடனே, நீங்கள் பண்ணதை பார்த்தா தப்பிக்க வச்ச மாதிரி தெரியலையே, அவங்க என்னை பயமுறுத்துனாங்களே அப்படின்னு கேட்டப்போ, உனக்கு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும், நீ மாட்டுக்கு உண்மையை சொல்லலான்னு ஒரு செகண்டு யோசித்த பற்றியா, அதுக்காக தான் உனக்கு பயத்தை காட்டினேன் அப்படிங்கிறப்ப, மேடம் மேடம் நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டது இல்லாமல் என்னை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் மறந்து போச்சா? நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணீங்கன்னு வைங்களேன், நான் எழில்கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொல்லுவடா சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன், உன்னை மாதிரி நான் 100 பேரை பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் காட்டுறாங்க. காமிச்சோன்னே பார்த்தா அவங்க குடும்பத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம மனோகரி. உனக்கு பார்த்தியா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் உங்கள் விஷயத்தை தலையிட மாட்டேன் அப்படின்னோன்னா, இங்கே பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக தானே இருந்தேன். ஆமாம், நீ உண்மையாக தான் இருக்க. இப்போயும் நான் அவங்கள எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நீ முதல்ல புரிஞ்சுக்க, நீ கேட்ட காசையும் நான் 25 லட்ச ரூபா உனக்கு தரேன். ஆனால் ஒரு விஷயம், நீ இப்போதைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் எழில்கிட்ட மாட்டாமல் ஓரமாக போய் எங்கேயாவது ஊரில் ஒளிஞ்சுக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீயும் நல்ல வேலைக்காரன் தான், எனக்கு உன் உதவி தேவைப்படும் தான், நம்ம 2 பேரும் எதுக்கு முட்டி மோதிக்கணும், அதனால் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு காரில் அழைச்சிட்டு போயிடுறாங்க மனோகரி. இந்த விஷயத்தை கரெக்டாக அதிகாரி ஃபோன் பண்ணி எழில்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டா, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, எழிலுக்கு கோவம் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவன் விஷயத்தில் நான் உங்ககிட்ட கேட்டது தப்பாக போச்சு, எல்லாம் இந்த சுடரால் தான் வந்தவனே, இல்லைன்னா சுடர் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அவங்ககிட்டேருந்து உண்மையை வாங்கியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ட்ராவரை திறந்து ஒரு பொருளை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு கையில் வேகமாக கிளம்பலான்னு போகிறப்ப, அஞ்சலி, அபி, கவின் எல்லோரும் டாடி தயவு செஞ்சு போகாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் கோவத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க என்ன அப்படின்னு எல்லாரையும் நவுத்தி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறப்ப, கரெக்டாக அபி டோர் பின்னாடி நின்று கையை வச்சு மறைச்சிடுறாங்க. அபி என்ன தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, ஆமாம் டாடி, நீங்கள் மட்டும்தான் எங்களுக்காக இருக்கீங்க, இப்போ அம்மாவும் இல்லை, இப்போ நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ நான் எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, அபி உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, எனக்கு கோவம் பொறுக்கவே முடியல, உங்கள் அம்மாவை பற்றின விஷயம் தெரிஞ்சதுலேருந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி செம்ம எமோஷ்னலாக கத்துறாங்க. அந்த சமயம் அஞ்சலி பாப்பா தடுத்து நிப்பாட்டுறாங்க. டாடி, அம்மா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்களையும் பிடிக்கும், நீங்களும் எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகலான்னு நினச்சா நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டோன்னே, எழில் டக்குன்னு கோவம் அந்த பொருளை தூக்கி போட்டுட்டு, என்னை மன்னிச்சிரு அஞ்சலி, நீ கோவத்தில் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் தப்பாலாம், நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டி பிடிச்சி பசங்களை முத்தம் கொடுத்து அழுகுறாப்புல. அந்த சமயம் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சூப்பரான சாங் போட்டு எமோஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கரெக்டாக சுடர் இந்துக்கிட்ட பேசலான்ட்டு வராங்க. வந்தோடனே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி காலையில் தான் தெரியும் அப்படின்னு இந்துவை பற்றின ரகசியத்தை இந்துக்கிட்டேயே சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, எனக்கு எந்த விரோதியுமே கிடையாதே அப்படின்னு சொன்னது. எனது உங்களுக்கா, இல்லை இல்லை, இந்துக்கு யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொன்னப்போ, அவனை பிடிச்சாச்சு அந்த ஆள் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, நல்ல விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற அப்படின்னா, இல்லை அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, எழில் சார் கோவப்பட்டு எல்லாரையும் அடிக்கலான்ட்டு அவரை பிடிக்கலான்ட்டு கிளம்பி கையில் ஒரு பொருளோடு போயிட்டாங்க. அப்புறம் பசங்க தான் அவருக்கு சமாதானம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு வீட்டில் நிம்மதியே கிடையாது, அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப, விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த குழந்தைங்க வச்சு தான் நீ அவரை மனசை மாற்றணும், நான் சொல்கிறத செய் அப்படின்னு இந்து சொல்கிறாங்க.
ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவன் வந்து தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பே கிடையாது இல்லை அப்படின்னா, எனக்கும் அதே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீ பசங்களை பாரு அப்படின்னு சுடர்கிட்ட சொல்கிறாங்க. அதோட